மாதிரி இருக்கும். அங்கே நானும் இன்னொருத்தவங்களும் உட்காந்து கதையாக பேசுவோம். சரி ஜஸ்ட் அது வந்து சுப்பிரமணியா காலேஜ். அங்கே வந்து போட்டும் பாருங்க, அவங்க வாட்டுக்கு குறுக்க வருவாங்க, அவங்க வாட்டுக்கு இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு திருப்புவாங்க. ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ எங்கடா மாப்பிள்ள கிளம்பிட்டா அப்படின்னா நம்ம வந்து அது ஏதோ ஒரு டேம் ஆர்ஜிஎஃப் அங்கே எங்கன்னா அந்த வாரணமா நதி டேம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேம். சரிங்களா, அதான் அங்கே ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு அவ்வளோ நம்ம ரைடை கிளம்பியாச்சு. சரிங்களா, இப்போது அந்த இப்போ ஒரு டேம் பேர் சொன்னேன்ல, அந்த டேம் பேர் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே மறந்து வருங்க. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கேட்குறேன், மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா, சரி வாங்க கிளம்பலாம். இப்போது எந்த வழியாக போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழனி போய் பழனியிலேருந்து நம்ம அங்கிட்டு போகணும் ஆர்ஜிஎஃப். சரிங்களா, அது வந்து எந்த வழியில் இருக்குன்னா பழனியிலிருந்து அது என்ன பழனியிலிருந்து கொடைக்கானல் ரூட் இருக்குல்ல, கொடைக்கானல் ரூட்டில் இருக்கும். அந்த வழியில் வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா, அந்த வழியில் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குங்க. ஐயோ இருங்க ஒரே நிமிஷம், என்னமோ ஏதோ ஒரு குறையிற மாதிரியே இருக்கா ஜெஃப், என்னன்னு வரதில்ல. சரி ஓகே, இப்போ என்ன அங்கே ஒரு இடம் இருக்குது. சரிங்களா, எந்த இடம்னா நானும் இன்னொருத்தங்களும் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்போம். சரிங்களா, உட்காந்து சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். அது எந்த இடம்னு காட்டுறேன், மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. எங்கன்னா கொடைக்கானல் போகிற ரூட்டை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் சும்மா போயிட்டு வருவோமா. இப்போ பழனி தான் இருக்கோம். பழனியிலேருந்து அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே அங்கே போய் சும்மா உட்காந்துருப்போம். இருங்க இப்போ தாங்க என்ன குறைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். க்ளவுஸ் போடல ஜெஃப். சரிங்களா, இருங்க க்ளவுஸ் தூக்கி மாட்டிட்டு அப்புறம் கிளம்புவோம். அப்படியே க்ளவுனா ரைடிங் க்ளவ் கிடையாது, அந்த நம்ம கையில் ஒன்று கருப்பு கலரில் போடுவோம்ல, அதை தூக்கி போட்டு போவோம். ஏன்னா இங்கே வெயில் வந்து டூ மச் அடிக்குதுங்க. பார்த்தீங்களா, புக்கு போடாமே போயிட்டு இருக்காரு. எல்லாம் பறந்துருக்கு. இந்த க்ளவ் போட்டா தாங்க ஒரு இதே வருது ஜாலியா. காத்து கொஞ்சம் ரொம்ப அதிகமா அடிக்குது. நான் பேசலாம் கேட்கறேன்னு கூட தெரியல. அவ்வளோதாங்க, இந்த க்ளவ்லாம் மாட்டிட்டு நம்ம அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ எங்கன்னா பழனி வந்து 30 கிலோமீட்டர், மற்றதெல்லாம் வந்து ஏதோ போட்டிருக்கு, அதெல்லாம் தெரியல. சரிங்களா, என்ன போட்டிருக்கு, கொடைக்கானல் கிடையாது. ஆனால் கொடைக்கானல் போகிற வழி தான் இருந்துச்சு. சரிங்களா, கொடைக்கானல் போட்டிருக்காது, நாமக்கல் போட்டிருக்கோம், இல்லை நாகப்பட்டினம் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஊர் போட்டிருக்கோம். அந்த பழனி மட்டும் போட்டுருச்சு. பழனி வந்து 18 கிலோமீட்டர். சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா அந்த ஒரு டேமு நம்ம ஊர்லேருந்து 65 கிலோமீட்டர். ஓகேங்களா, நம்ம ஊர்லேருந்து 65 கிலோமீட்டர். அது வந்து ஏதோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் அங்கே போயிட்டு பார்ப்போம். அது வேறு லெவலில் இருக்குன்னு கொஞ்சம் பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் வந்து என்ன சொன்னாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பார்ப்போங்க. சரிங்களா, எதாக இருந்தாலும் அங்கே போனாலும் தெரியும். ஆனால் அந்த ஹைவே வந்து வேறு லெவலுக்கு ஆச்சு. சரிங்களா, யாரையுமே காணோம். நம்ம வாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே யாரையுமே காணோம். ஆனால் நம்ம பைக்கு ரொம்ப ஸ்பீடில் வேணாம். சரிங்களா, நான் வந்து போன வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அந்த ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் வந்து தயவு செஞ்சு ஸ்பீடிங் பண்ணாதீங்க, ஸ்பீடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெல்மெட்லாம் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு தெரியும், அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம ரைட்டுக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா நம்ம இந்த சைடு வந்து பார்த்தோம்னா பழனிமலை தெரியாது. சரிங்களா, நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பழனிமலையெல்லாம் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தான் காட்டுறேன். சரிங்களா, வேறு லெவலில் இருக்கும். இப்போ இன்னொரு என்ன பெரிய சம்பவம்னா, டே மாப்பிள்ள நீ எப்போயா இருந்தாலும் ஒரு பெட்ரோல் பங்கு இருந்தாடா இது ரைட் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன்டா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சரிங்களா, இருங்க அது எதுனாலுன்னு இப்போ அந்த கிளிப்பை போடுற பாருங்களேன். ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர்ஜி. இந்த வீடியோ நமக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணது பெல் ஐக்கன் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த ஏதோ ஒரு டேமுக்கு கிளம்பிட்டு ஆர்ஜிஎஃப். சரிங்களா, அந்த டேமுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம டக்குன்னு நம்ம அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கன் பண்ணிட்டுருங்க. சரிங்களா, சரி வாங்க அவங்க பெட்ரோல் அடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களாங்க, வேறு லெவலில் இருக்கா. ஃபுல்லாக நான் இந்த கேமரா ஆங்கிள் பார்க்கல வச்சுருச்சிங்களா. நம்மள்ட்ட வந்து கேமரா இல்லை, நம்ம வந்து எப்படியும் ஃபோனில் தானே ஷூட் பண்ணுறோம். அதனால் கேமரா ஆங்கிள் பார்க்காம நான் பாட்டுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டேன். அந்த கேமரா ஆங்கிளே பார்க்கல. சரிங்களா, அதுக்கப்புறம் இறங்கி நான் ஒரு டீ கடையில் சொன்னல, நம்ம ஸ்டார்டிங்கில் டீ கடையில் டீ குடிக்கும்போது சரி கேமரா ஆங்கிள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறேன். ஃபுல்லாக தரையை மட்டுமே எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. சரி பரவாயில்ல. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறது இருக்கிறது தான். சரிக்கா, நம்ம கிளம்புனாலே சம்பவம் தான். அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா, நம்ம இந்த வழியாக ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம்னா நேராக பழனி போவார். சரிங்களா, பழனி போயிட்டு ரைட் அடுத்து வந்து ரைட் எடுத்தோம்னா நேராக
ஃபஸ்ட்டு வந்து இது மானூர் பாலம் போயிட்டு மானூர் பாலத்துலேருந்து பழனி போயிட்டு பழனியிலேருந்து அந்த கொடைக்கானல் ரூட்டு போய் கொடைக்கானல் ரூட்லேருந்து அங்கே அந்த வாரமா டேம் போவோம். நம்ம அந்த வாரணமா டேம் போய் நம்ம அந்த சுத்தரெல்லாம் இந்த விளாகில் இருக்கும். அடுத்த விளாகில் வந்து நம்ம அங்கே போய் என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்த விளாகில் வந்து நம்ம அங்கேருந்து ரிட்டர்ன் வரது இருக்குங்க. சரிங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரைடிங் கண்டென்ட்லாம் வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஹிடன் டேமு ஹிடன் பிளேசஸ்லாம் நம்ம உங்களுக்கு வந்து நான் காட்டுவேன். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு யாரும் காட்ட மாட்டேன் போங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இங்கே சுப்பிரமணியா காலேஜ் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் ஒரு காலேஜ் இருந்துச்சு ஜெஃப், அது வந்து சுப்பிரமணியா காலேஜ். அங்கே வந்து எங்கள் அண்ணா நிறையா பேர் எல்லாம் அங்கே தாங்க படிக்கிறாங்க. அங்கே வந்து டாட்டா கட்டணும் பார்த்தேன், ஆனால் அவங்க இருக்கிறதே கொஞ்சம் பேர் நம்ம எதுக்கு டாட்டா கட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரிங்களா? இப்போது இங்கே நின்று நான் இந்த வீடியோ வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டேன். என்னன்னா அங்கே நின்றுருந்தார் ஜெஃப். சரிங்களா? நின்றுருந்தப்போ ஒருத்தங்க வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்க, ப்ரோ நீங்கள் வந்து உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. அதுக்கு யாருன்னு கேட்க, ப்ரோ நீங்கள் வந்து அந்த உடுமலையில் வந்து அந்த பைக் ஓட்டும்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவங்க தானே அப்படி ஏதோ அவங்க வேறு மாதிரி கேட்டாங்க. நான் வந்து பைக் ஓட்டும்போது மறந்துருச்சுங்க. சரிங்களா? அவங்க ஒரு மாதிரி கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படிங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இங்கே வந்துட்டார் ஜெஃப். அது என்னது, தாளையுத்து வந்துட்டோம். தாளையுத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த இதை பாருங்களேன், அப்படியே அந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கா. நம்ம அந்த மலைக்கு போயிட்டு தான் ஜெஃப் அங்கே போவோம். இப்போ பழனி மலை தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து தெரியுதுங்க. எனக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஆனால் அந்த மலை இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த மலை காட்டலாம். அந்த மலை வந்து எங்கன்னா அது வந்து கொடைக்கானல் மலைங்க. சரிங்களா? அது வந்து கொடைக்கானல். அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு வந்தோம்னா மூணார், அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் வந்தோம்னா வால்பாறை, அப்படியே இப்போ ரிவல்ஸ் பார்த்தோம்னா இது ஊட்டி. சரிங்களா? நம்ம எல்லா மலைக்கு நடுவால் தான் இருக்கும். ஆனால் நான் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் ரொம்ப 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 பக்கங்க. ஊட்டி மலையும் சரி, ஊட்டி வந்து என்ன ஒரு 100 கிலோமீட்டர் 125 அந்த ரேஞ்ச் வரும். இது மூணார் பார்த்தீங்கன்னா மூணார் வந்து ஒரு 80-90 தான் வரும். வால்பாறையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப 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 பக்கம் தான். அப்புறம் ஏன்டா வேணா நீ போகிறதில்ல அப்படின்னா போவோம். ஏன்னா நம்ம வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிற ஜெப். சரிங்களா? நம்ம ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறோம். அது மூலமாக நம்ம எடுக்கிறது என்னன்னா iPhone 13 வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமா. அதனால் நம்ம இங்கேருந்து போகிறப்பயே அது ஏதாச்சும் சார்ஜ் நம்ம 100% போட்டு போனாலும் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது அது எப்படி குறையும். நம்ம அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம வ்ளாக் பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஊட்டி மலைக்கு போகிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மலை ஏறுறது வந்து சார்ஜ்லேயே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த மாதிரி வியூலாம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக மிஸ் பண்ணிடுவேன். அதனால் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம எப்படி GoPro வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே எல்லா மலையும் கலக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது என்ன மலை, அது ஏதோ ஒரு மலைங்க, என்ன மலைன்னே தெரில. ஏன்னாங்க நம்ம அங்கே GoPro வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு 2-3 பேட்டரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். சரிங்களா? அது வந்து எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது GoPro வந்து தாங்கும் பேட்ரி. சரிங்களா? அது இங்கேருந்து நம்ம போகிற வரைக்கும் ஒரு பேட்டரி போட்டுக்கலாம், அங்கேருந்து மலை ஏறுறது ஒரு பேட்டரி போட்டுக்கலாம், அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வரப்போ கூட ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே மலை எடுத்து எப்படி நம்ம ரூம் எடுப்போம். சரிங்களா? அப்போ கூட ஒரு நம்ம பேட்டரியில் சார்ஜ் கூட போட்டு விட்டு நம்ம ரிட்டன் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி நீ ஃபோனை பண்ண வேண்டியதாண்டா அப்படின்னா கரெக்டாக இங்கேருந்து மலை கீழே போனோன்னே பேட்டரி தந்துருச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவல் வந்து போகாமல் இருக்கேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த GoPro மட்டும் வாங்கிட்டு நான் வேறு லெவல் கண்டென்ட் தான் உங்களுக்காக காத்திருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக விவசாயம் தாங்க ஆர்ஜிஎஃப். இங்கிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பைபாஸ் இருக்கிற முன்னாடி வச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்குன்னு. ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் இதே மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு காட்டியிருப்பேனே, நான் எத்தனை தடவை காட்டிக்கிறேன். அடுத்து லெஃப்ட்டில் ஒரு அண்ணா ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்கல்ல, இது என்ன வண்டின்னே தெரியலைங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த இடத்த வந்து நான் வ்ளாக் பண்ணலையா? நான் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சு ஆர்ஜிஎஃப். சரிங்களா? நம்ம இந்த சைடு வந்துட்டு அப்புறம் அந்த சைடு போனோம். எதுக்காகனா நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்தோம், இன்ஸ்டாகிராம் இது ரீல்ஸுக்காக ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ வந்து அதை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நம்ம பைக் ஓட்ட வாய் வர வளருதுங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்குது, மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? எத்தனை தடவை தான் கேட்குறது? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதுக்கப்புறம் நான் என்னை கேட்குற மாதிரி வச்சுக்காங்க. சரிங்களா? சரி வாங்க. இப்போ என்னன்னா, நம்மங்க இந்த பைக்கில் நம்ம தனியாக போகிறோம், தனியாக பாட்டு கேட்டு போகிறோன்னா கூட இந்த மாதிரி தூரமாக இருக்கிற இடம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 60 கிலோமீட்டர்னா கூட இன்னுமே தூரமாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் நம்ம வந்து வ்ளாக் பண்ணிட்டு போகிறோம்ல, வ்ளாக் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப பக்கமாக இருக்க மாதிரி ஆச்சு.
ரொம்ப 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 பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஏனே தெரிலங்க. சரிங்களா, நான் வந்து தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த விளாக் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் கூட நான் பேசிட்டு போயிட்டுருக்கேன்ல, அதனாலேயே இருக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து கேமரா ஆங்கிள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல ஜெஃப், உங்களுக்கு தான் தெரியும். அந்த கேமரா ஆங்கிள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி வச்சுங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இறங்கி 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 செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. அங்கேருந்து வரும்போதே பெரிய சம்பவம் நடந்துருச்சா. நான் வரும்போது இறங்கி 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 செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கேமரா ஆங்கிள் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கி கலட்டி அந்த வீடியோ எந்த மாதிரி கேமரா ஆங்கிள் இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த கேமரா ஆங்கிள் தப்பாக இருந்தால் மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் பிளாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படி இப்படின்னு சொல்லி எப்போயே இப்போ ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் ஃபஸ்ட் இருந்தது உருப்படியாக வச்சுருக்கேன்னு தோணுது. உருப்படியாக வச்சுருக்கேனா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, சரி நம்மள அடுத்த ட்ரிப் எங்கடா கிளம்பிட்டா அப்படின்னா எங்கள் அக்கா வந்து கூப்பிட்டுட்டே இருக்குங்க. சரிங்களா, எங்கள் அக்கா வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்துச்சு, வாடா வீட்டுக்கு வாடா, வர்றதே இல்லை நீ அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அடுத்து வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். சரிங்களா, நம்ம போவோமா வேணாமான்னு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கே போய் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னா நான் போய் போகிறேன், இல்லைனாலும் பார்க்கலாங்க என்னன்னு பார்ப்போம். போகிற மாதிரி இருந்தால் போவோம். ஆனாங்க இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கலாம் ஜெஃப். ஆனால் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கார்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பின்னாடியே சொங்கின்னு பக்கத்தில் உரசிட்டு போகிற மாதிரியே போகிறாங்க. அது ஏனே தெரியல. நம்ம இடம் விட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கோம்ல, போக வேண்டியதானே அங்கிட்டு. ஐயோ ஆர்ஜிஎஃப், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து வாட்ச் டைம் வந்து வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து இப்போ ஒரு 10 வீடியோ கூட போடல ஆர்ஜிஎஃப். அதுக்குள்ளே நீங்கள் 200 சப்ஸ்கிரைப் வர போகிறீங்க. ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃபேமிலி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஆர்ஜிஎஃப் ஒரு 10 வீடியோ 5 வீடியோ தான் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா, ஆனால் நமக்கு வேறு லெவலில் வியூஸ் போயிட்டுருக்கு, வேறு லெவலில் சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி. அதே மாதிரி கொஞ்சம் இதே மாதிரி சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து இதை மாதிரி வீடியோஸ்லாம் நம்மளால் தினமும் போய் எடுக்க முடியுங்க. சரிங்களா, சரி இந்த கான்செப்ட் விட்டுருவோம், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற கான்செப்ட் விட்டுருவோம். நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அடுத்து இப்போ நம்ம இது ஆர்ஜிஎஃப் நம்ம போயிட்டு இருக்கும்போது பைப்பர்ஸில் கூட நம்ம இது இண்டிகேட்டர் போடவே மாட்டாங்க. அது வந்து ஏனே தெரியல. நம்ம முன்னாடி போயிட்டு இருக்காங்களே இண்டிகேட்டர் போடவே மாட்டாங்க. நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு 60-70 போயிட்டு இருக்கோம். இப்போ கூட பாருங்களேன் 83 போயிட்டு இருக்கோமா, டக்குன்னு முன்னாடி போயிட்டு இருக்கோம் வந்து இண்டிகேட்டர் போடாமல் டக்குன்னு திருப்பிடுறாங்க. நம்ம இண்டிகேட்டர் போட்டால் கூட சரி இவங்க இண்டிகேட்டர் போட்டு வளைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாவது போகலாம். இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு டக்குன்னு திரும்பி ஐயோ எங்களை என்னன்னு சொல்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கே கூட பரவாயில்லைங்க, நம்ம பழனி இந்த சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா வச்சுங்களேன், அப்படியே குறுக்கவே வருவாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. தலைவனை வந்து கட்டேப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டு குறுக்க வருவாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தயவு செஞ்சு யாராச்சும் இண்டிகேட்டர் போடாமல் திருப்பினீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு போங்க. கொஞ்சமாச்சு ரூல்ஸை வந்து இது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கேட்கவே மாட்டுறாங்க. சரி, இப்போ வந்து மேலே ஒரு போர்டில் வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் த்ரில் பட் ஸ்பீடு வந்து கில்லுன்னு ஓட்டுருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து வேகமாக போகிறது வந்து த்ரில்லாக இருக்கலாம், பட் வந்து அது வந்து உங்களுக்கு கொன்றும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலிங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னு. இதாமாப்பில் அர்த்தம் அப்படின்னா ஓகேடா மாப்பிள இதான் அர்த்தம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேறு ஏதாவது அர்த்தம்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து முக்கால்வாசி தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். சரிங்களா, ஆர்ஜிஎஃப் இப்போ நம்ம வந்து எங்கே வந்துட்டோம்னா மானூர் பாலம் இருக்குல்லங்க, மானூர் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். மானூர் பாலத்துலேருந்து நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன்ல, நம்ம வந்து மானூர் பாலத்துக்கிட்ட போயிட்டு வந்து நம்ம ரைட் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கீழே வந்து இறங்கி போகிறது. இனிமேல் இந்த பைபாஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த பைபாஸ் வந்து ஸ்ட்ரீட்டாக போனால் நம்மளை கொண்டு போய் திண்டுக்கல்ல விட்டுருங்க. அதனால் நம்ம டக்குன்னு இறங்கி இப்போ ரைட் சைட் கிளம்பி போயிடும். சரிங்களா, ஆனாங்க இதுக்கப்புறம் தான் வேறு லெவலுக்கு இது இருக்குது. என்னன்னா இதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைங்க இண்டிகேட்டரே போட மாட்டாங்க. பாருங்களேன், இப்போ நான் சொல்கிறேன்ல எப்படி வராங்கன்னு மட்டும் பாருங்க. அவங்க வாட்டுக்கு குறுக்க வருவாங்க, அவங்க வாட்டுக்கு இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு திருப்புவாங்க. ஏதோ அவங்க அந்த ஏதோ ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, என்ன உங்கள் அப்பா விட்டுருவாடா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் போவாங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் குறுக்க வருவாங்க. நம்ம இந்த வீடியோ கேமில் போகிற மாதிரி வளைஞ்சு போய்க்கும். சரிங்களா, அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நீ வேணால் வளைஞ்சு வைக்கிறா வேணா அப்படிங்கிற மாதிரி போவாங்க. எப்பா என்னங்க இது, இந்த ஸ்பீடு பிரேக் எதுக்கு போடுறாங்கன்னு இது இல்லைங்க. அப்படியே நம்மளை ஒரு மாதிரி டக்குன்னு தள்ளி ஒரு மாதிரி பாடி பெயின் உருவாக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்ன, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல நினச்சேங்க. இப்போது நம்ம வந்து கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம்ல, நம்மளை எல்லாரும் ஒரு மாதிரி ஏலியனை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. அது வந்து ஏனே தெரியல, ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. இப்போ பாருங்களேன், போகும்போது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல, பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்துட்டு அது ஃபீல் ஆகும். நம்ம வாட்டுக்கு இப்போ பைக்கில் போயிட்டுருப்போம், நம்ம வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டுருப்போம், ஒரு வேளை இவள் லூஸாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி, பரவாயில்ல. ஆர்ஜிஎஃப் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா பழனி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களோட உங்களோட ஆர்ஜிஎஃப் இப்போ பழனி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். டொயின்
நன்றி. இது எங்கே கேட்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எங்கே கேட்குன்னா இந்த ட்ரெயின்லாம் போகும்ல, ட்ரெயின் ஸ்டேஷனா, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த இது மாதிரி தான் இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, உங்களோட இது வந்து அந்த ஊரை நோக்கி போயிட்டுருக்கு, டொயின் நன்றி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி ரோடு பாருங்களேன், வேற எவ்வளோ இருக்கா ஜிஎஃப். நான் இந்த வழியாக நிறையா டைம் போவேங்க. அது எதுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா, இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இப்போயும் சொல்கிறேன். என்னென்னா, நானும் இன்னொருத்தங்களும் வந்து ஒரு காலத்தில் வந்து எங்கே உட்காந்துருப்போம்னா, நாங்கள் இப்போ நம்ம போகிறோம்ல ஜிஎஃப், அந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்குங்க. கீழே வந்து வாக்கியா ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு அங்கிட்டு வந்து ஃபுல்லாக லப்பர் மரமாக இருக்கும். அதுக்கு அங்கிட்டு வந்து ஃபுல்லாக தோட்டம். இங்கே வந்து ஒரு மேலே வந்து ரோடு இருக்கும். ரோட்டில் வந்து ஒரு சைடில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அங்கே நானும் இன்னொருத்தவங்களும் உட்காந்து கதையாக பேசுவோம். சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதெல்லாம் மலரும் நினைவுகள். அதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரில. ஃபீல் பண்ணுற இடம் மாப்பிள்ள அப்படின்னா லைட்டாக ஃபீல் தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, லவ் பண்ணுற மாப்பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு, லவ் பண்ணாத மாப்பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. லவ் பண்ணாதீங்க, பண்ணினீங்கன்னா இதே மாதிரி தான் நான் புலம்புற மாதிரி தான் நீங்களும் புலம்பிட்டு இருப்பீங்க. என்னடா மாப்பிள்ளை லவ்ஸா அப்படின்னா அப்படியும் சொல்லலாம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். தேவையில்லாதெல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆர்ஜிஎஃப் நம்ம அண்ணன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்கப்பா. நம்ம எங்கே பார்த்தாலும் தளபதி ஃபோட்டோ தாங்க. அன்னைக்கு ஒரு நாளை பொறுத்து ஏதோ ஒரு டேமுக்கு போகிறேன், அங்கேயும் ஃபுல்லாக தளபதி ஃபோட்டோவாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்குல்ல. ஆர்ஜிஎஃப் இப்போ இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த வழி இங்கேருந்து பார்த்தாலே வந்து பழனி மலை தெரியுங்க. சரிங்களா, காட்டுறேன். அங்கே போனதுக்கப்புறம் இதோ அங்கே தெரியுதுங்களா அந்த ஐயோ லாரி மறைச்சிச்சே. இப்போ தெரியுதுங்களா, அதுதாங்க பழனி மலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் பழனி மலைன்னு. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம பசங்க நிறையா பேர் வந்து வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனலுக்கு வந்து இன்னொன்று இதாகிடுச்சு ஆர்ஜிஎஃப். என்னென்னா, இந்த டிரான்ஸ்லேட் ஆகும்ல, நம்ம பேசுகிறது வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் அவங்க லாங்குவேஜில் கேட்கும்ல. அவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம நாட்டில் இருக்கவங்களே அவங்க லாங்குவேஜில் வச்சு பார்த்துக்கலாம். வேறு லாங்குவேஜாக இருந்தால் அவங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எனேபிள்னு வருது, இந்த ஆப்ஷன் வந்தது வந்து ரொம்ப 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 நல்லது. சரிங்களா, நம்ம சேனலுக்கு வந்து முந்தானத்தை வந்துச்சுங்க. நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோக்கு போட்ட நைட்டு வந்துருந்துச்சு. நான் கூட என்னடா அது காப்பிரைட் கூட தூக்கிட்டானுங்களா, இல்லை இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது வந்துச்சா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு உள்ளே பார்த்தேன். ஆனால் ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு குழந்தை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதை கொடுத்துட்டாங்க. ஆர்ஜிஎஃப் வேறு இடத்த கூட விட்டுறலாங்க. இப்போ நம்ம போய் இங்கே ஒரு லெஃப்ட் திரும்புவோம். சரிங்களா, அந்த லெஃப்ட்டில் மட்டும் அவங்க எப்படி வாராங்கன்னு விட்டு பாருங்களேன், மனசே விட்டுருவீங்க. வேறு லெவலில் குறுக்க வருவாங்க. இதோ இந்த லெஃப்ட் தாங்க. இந்த லெஃப்ட் நம்ம திரும்பின உடனே அவங்க எப்படி குறுக்க வராங்கன்னு மட்டும் பாருங்களேன். யார் இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து குறுக்க வருவாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சைடு நான் போகும்போதெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து என் வண்டியில் வந்து சாகிற மாதிரியே வருவாங்க. அதே மாதிரி இப்பயும் வந்து சாகிற மாதிரி வருவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா, இப்போ கண்டிப்பாக குறுக்க வருவாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாராவது ஒருத்தராவது குறுக்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே பூந்துக்கிந்து போயிடுவோம். ஆனால் இந்த இடம் வந்து எப்படின்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க. சரிங்களா, இந்த பைக் ஓட்டுறவங்க வந்து ரொம்ப டேஞ்சராக. மாப்பிள்ள நீ லெஃப்ட் சைடு தான் போயிட்டு இருந்தேன், இப்போ ரைட் சைடு வந்தா அப்படின்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு நான் பாட்டுக்கு வேற ரூட்டில் போயிட்டேங்க. உங்களோட பேசிக்கிட்டே இந்த ரைட்டில் ஒரு கட்டு வந்துச்சா, நான் பாட்டுக்கு திரும்பி போயிட்டு அப்புறம் பார்த்தா இந்த ரூட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சுங்க. சரிங்களா, இப்போ இருங்க, நான் வந்து அந்த கொடைக்கானல் ரூட்டு இல்லைன்னா கொடைக்கானல் ரூட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபோனில் வந்து சார்ஜில் நம்ம ஊரில் வந்து பூரா சடவுன் பண்ணிடுறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, கரண்ட்டை வந்து சடவுன் போட்டுடுறாங்க. நம்ம கரண்ட் இல்லை, அதனால் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்துருக்கேன். அதனால் வீடியோ வந்து சிக்கனமாக எடுத்தாதே நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியும். அப்படிங்கிறனால இருங்க, நான் போயிட்டு இந்த கொடைக்கானல் ரூட் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆர்ஜிஎஃப் பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. சரிங்களா, அந்த ரைட் சைடு இருக்குல்ல, இந்த இருங்க கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் சைடு வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுதான் பழனி பஸ் ஸ்டாண்ட். ஆனால் இப்போ வந்து நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற வேலையே கிடையாது. சரிங்களா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம். எங்கேயும் நிற்கக்கூடாது. இப்போ தான்டா சொன்னேன் எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு. சிக்னலை போட்டு பிடிச்சிட்டாங்க நம்மளை. சிக்னல் போட்டு நம்ம சிக்னலில் இவ்வளோ தூரம் அங்கே இங்கேன்னு குதிச்சு வந்து கடைசியில் வந்து சிக்னலில் வந்து மாட்டிக்கிறோம். ஒருத்தர் எங்கேயும் நிற்காமல் முன்னேறணும்னு பார்த்தா இந்த மாதிரி சிக்னலை போட்டு நம்மளை பிடிச்சிட்றாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு கண்டிஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. ஆர்ஜிஎஃப் இப்போ உங்களுக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா பக்கமும் இப்போ போலீஸ்லாம் நிற்கிறது இல்லை, எல்லா பக்கம் கேமரா இருக்குது. கேமரா வச்சு இது என்ன ஃபைனு, ஆன்லைன் ஃபைனை போட்டு தீட்டிடுறாங்க. எல்லோரும் நம்ம நினச்சிட்டு இருப்பாங்க, யாரா லூஸ் மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல நினச்சிட்டு போட்டு நம்ம வந்து நம்ம ஃபேமிலியோட தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா, அந்த நீங்கள் இப்போ எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது, ஹெல்மெட் போட்டு போங்க. ஸ்பீடிங் வந்து பண்ணாதீங்க. எந்தெந்த இடத்துல ஸ்பீடாக போகணுமோ அந்த நேரத்தில் ஸ்பீடாக போங்க. ஏன்னா இப்போ வந்து நான் இந்த ஆக்சிடென்ட் ஆகிறத தாண்டி கேமரா ஃபைன் இருக்காரு, கண்டிப்பாக பிடிச்சி ஐஃபோனில் பிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம இந்த கண்டிஷன்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா,
ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க. அது என்னது இண்டிகேட்டர்னு வந்துச்சு, அந்த சைலன்சரா அது பேர் என்னங்க, அந்த சிக்னல் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. அதனால் நம்ம சிட்டா பறந்துடுவோம். ஆனால் சிட்டாலாம் பறக்க முடியாது, ஏன்னா இங்கே ஃபுல்லாக கோளாராக ஓட்டுவாங்க நம்ம ஊர் சைடு. அதனால் மெதுவாகவே போய்க்குவோம். மெதுவாக போயிட்டு நம்ம கொடைக்கானல் ரூட்டுக்கு போய் கன்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நான் இதை தாண்டா முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா அப்படி தான் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பழனி பஸ் ஸ்டாண்டை காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் மறுபடியும் நிப்பாட்டி வீடியோ ஆன் பண்ணிட்டு பழனி பஸ் ஸ்டாண்டை காட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இருங்க நான் போயிட்டு அங்கே கொடைக்கானல் ரூட்டு இல்லைனா கொடைக்கானல் ரூட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பூங்கா இருக்குங்க. அது என்ன சிறுவர் பூங்கா, சரிங்களா? அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பூங்கா கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஆர்ஜிஎஃப் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா அந்த இடுமன் மலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த அங்கே தெரியுதுங்களா இடுமன் மலை? அந்த மலையை ஒட்டி நம்ம போவோம், சரிங்களா? இங்கே இது வந்து இடுமன் மலை, இது வந்து பழனி மலை கிடையாது, சரிங்களா? இது வந்து இடுமன் மலை. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு அது வந்து பழனி மலை. 2 மலை வேறு லெவலில் இருக்குங்க, பக்கத்தில் பார்த்தா. நம்ம வந்து இடுமன் மலையிலேருந்து பழனி மலை பார்த்தா வேறு லெவலில் இருக்கும், பழனி மலையிலேருந்து இடுமன் மலை பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வந்து இடுமன் மலைக்கு வந்து நான் ஒரே ஒரு டைம் தாங்க போயிருக்கேன். இன்னொரு டைம் ஆனால் போகணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வியூ வந்து காட்டுறேன். ஏன்னா இடுமன் மலை மேலே வந்து இது எடுத்துகிட்டு போய்க்கலாங்க, ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பழனி மலை மேலே மட்டும்தான் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா வேணாம், நம்ம வந்து எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிட்டோம்னா அப்புறம் ஃபோனை பிடிங்கி 500 ரூபா ஃபைனாமா. அதனால் தேவையே இல்லை. நம்ம வந்து பழனி மலை மேலே இருக்கிற நிறையா வீடியோ இருக்கும், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். பழனி மலை மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கண்டிஷன்ஸ் போட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துங்க, பழனி மலை வந்து எப்படி இருக்குன்னு. நம்மளால இப்போ போக முடியாதுங்க, ஏன்னா அதுக்கு ரூல்ஸ் போட்டாங்க. அதனால் இப்போ வேணாம். இப்போ வந்து ஒரு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஃப் ஒரு பூங்கா இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து நான் சொன்னேன்ல, நானும் இன்னொருத்தவங்களும் போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேங்க, அதை உங்களுக்கு காட்டுறேங்க அப்படின்னு. அவங்களும் நானும் ஒரு டைம் போகும்போது ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து வாய் பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியான். ஆனால் நாம் எதுவும் பண்ணல, சரிங்களா? இங்கே வந்து எங்கள் மாமா நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து சொன்னேன், போய் அடி பிடிச்சி வெளிவெளி எடுத்துட்டாங்க. என்னடா மாப்பிள்ள வைலன்ஸ்லாம் பண்ணுறா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் வந்து பேசாமல் உட்காந்துருந்தோம், சரிங்களா? தேவையில்லாமல் வந்து எங்கள்கிட்ட வாய் பேசி எதுக்கு வந்து அடி வாங்கணும். அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யாரும் வைலண்ட்லி இறங்காதீங்க, சரிங்களா? வேறு லெவலில் இருக்குங்க இடுமலை. இருங்க நான் வந்து இது எந்த பூங்கான்னு காட்டுறேன். ஆர்ஜிஎஃப் இதோ அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பூங்கா தெரியுதா, அங்கே தாங்க. அங்கே வந்து நாங்கள் அன்றைக்கி போனோம், அது அப்படி இப்படின்னு சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாங்க, இங்கே வந்து கப்புள்ஸ் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய கப்புள்ஸ் நாங்கள் போனப்போ நிறைய பேர் வந்தாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் முகரைக்கட்டையை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு வந்து ஏதோ தோணும் போல், சரிங்களா? ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இந்த லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா நேராக கொடைக்கானல் ரூட்டு, நேராக எங்கேயுமே திரும்ப தரலைங்க, நேராக நம்ம போயிட்டே இருந்தோம்னா கொடைக்கானல் ரோடு, சரிங்களா? நம்ம அங்கே போயிட்டு அந்த இடம் என்ன இப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ தான் இந்த மாதிரி அழகான இடம்லாம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அந்த நம்ம போகிற வழி இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க. நானே வந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த வழி வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். போகிற இடம்லாம் வேறு லெவல், அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மரம் வந்து 2 சைடும் மரமாக இருக்கும், நடுவில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து வண்டியும் வராது, நம்ம வாட்டுக்கு பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கலாம். ஆர்ஜிஎஃப் பழனியில் வந்து நம்ம பசங்க யாராவது இருந்தீங்கனாலும் சரி, பழனி சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா கூட இந்த சைடு போங்க, தனியாகவும் போங்க. தனியாகவும் போடுறதுக்கு வேறு லெவல் இடம், கப்புலாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் போகலாம். ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா எங்கேயும் நிற்காதீங்க, நேராக கொடைக்கானல் போயிருங்க, சரிங்களா? கொடைக்கானல் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் எங்கேயும் நிற்காதீங்க, நேராக கொடைக்கானல் போய் பழைய ஆர்ஜிஎஃப் இங்கே நின்று ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் பேசிட்டு அப்படியே நம்ம சிட்டா கிளம்ப ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு வந்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து எப்படின்னா நம்ம பழனிலேருந்து வாரது ஒரு விளாகு, இங்கேருந்து போகிறது ஒரு விளாகு, அங்கேருந்து அங்கே சுற்றுறது ஒரு விளாகு, ரிட்டன் வாரது வந்து ஒரு விளாகாக போகலான்னு எனக்கு ஒரு பிளான், சரிங்களா? சரிங்க நின்றுட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் பேசிட்டு சிட்டா கிளம்பிடுவோம். ஆர்ஜிஎஃப் தயவு செஞ்சு நீ மன்னிச்சுக்குங்க, ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது செல்ஃபி கேமரா அப்படியே ஆன் ஆகிடுச்சுங்க. தயவு செஞ்சு நீ மன்னிச்சுக்குங்க. இது எல்லாமே எம்மையால் மட்டும்தான் தப்பு, சரிங்களா? இது வந்து வேறு யார் மேலேயும் தப்பு இல்லை, நான் வந்து கவனிக்காமல் போனதான் பெரிய தப்பு. ஆனால் ஆர்ஜிஎஃப் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, அந்த இடம் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குங்க, அதுதான் எனக்கு ஃபீலிங். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டியாவே அதே அப்புறம் மாப்பிள்ள நீ தான் செல்ஃபி கேமரா எடுத்து போயிட்டியே அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போயிட்டு ரிட்டன் வருவோம்ல ஆர்ஜிஎஃப், அதில் வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல்லான எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோ எப்படா மாப்பிள்ள வரும் அப்படின்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டான் வந்துடும். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் அந்த பியூட்டிஃபுல்லான இடத்த வந்து நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து என்னென்ன பேசினேன், என்னென்ன பண்ணேன்னு வந்து ஒரு சின்ன கிளிப்பாக போடுறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஆர்ஜிஎஃப், அந்த நானும் இன்னொருத்தவங்க இருக்கிற இடத்த வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே இப்போ உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசியிருப்பேங்க, சரிங்களா? அந்த கிளிப்பை வந்து நான் சின்ன போடுறேன், அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்குவோம். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து அங்கே போய் இந்த வர்தமா டேமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், அப்புறம் ரிட்டன் வரும்போது இந்த பியூட்டிஃபுல்லான இடம், அது எல்லாமே நாளைக்கான விளாகில் வரும். நாளைக்கான விளாகை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதே இடம் தான் இருக்குது. வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வந்து இப்படி வந்து பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல வந்து 2 பேர் வந்து உட்காந்துருப்போம். இந்த இதில் உட்காந்துருப்போம், அந்த பக்கம் பார்த்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு
பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஏன்டா இப்போலாம் கலர்றீங்க அப்படி தான் எனக்கு இருக்குது. தேவையில்லாதெல்லாம் நினைக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க வந்து இப்போ எங்கே இருக்காங்க தெரில. ஓகே விடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அவ்வளோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாடா, அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.